Hello friends, welcome to UNME Info channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஓப்பன் போஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஓப்பன் போஸ் எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு மூக்குக்கு மேலேயும் சில பேருக்கு மூக்குக்கு சைடில் அந்த ரெண்டு பகுதியிலையும் வர ஆரம்பிக்கும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அதிகப்படியான ஆயில் வந்து தங்கும்போது உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் போஸ் ப்ராப்ளம் வரும். இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜ். நம்ம 30 வயசுக்கு மேலே வரும்போது சில பேருக்கு ஆயில் அதிகமாக தங்குறதுனால அந்த ஓப்பன் போஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதுக்குண்டான ரெமடியை ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் இளமையாகவே வச்சுக்கலாம் நம்மளுடைய முகத்தை. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடில் நம்ம என்ன பொருள் உபயோகப்படுத்த போகிறோன்னா கடுக்காய். இந்த கடுக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அங்கேருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஒருத்தர் தான் உபயோகப்படுத்த போகிறோம்னா ஒரு கடுக்காய் போதும். ஒரு கடுக்காய் எடுத்து நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஒரு கடுக்காயை பவுட்ரு பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை பவுட்ரு பண்ணும்போது மிக்ஸி யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் கல்லில் கொட்டி பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பவுடரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டிடணும். அப்போ சுண்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடுக்காயோட சாறு அதில் இறங்கும். அப்போ அந்த வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் மாறி இருக்கும். உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி, உங்கள் ஒருத்தருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை நிறுத்தி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ எல்லோவாக மாறி இருக்கு அப்படின்னு. நான் ஒருத்தருக்கு இப்போ எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிற பொருள் முல்தானி மிட்டி. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த முல்தானி மிட்டி பவுடர் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணியில் கலந்துக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிற பொருள் பாசிப்பருப்பு மாவு. அது 1 ஸ்பூன் எடுத்து கலக்கிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த 3ஐயும் நல்லா கலக்குங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் ரெடி. இது எப்படி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கழுத்து பகுதியும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை அப்படியே காய விட்டுருங்க. அது காயும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் ஸ்கின் எல்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபேஸ் மாஸ்க் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி வாஷ் பண்ணணும்னா எடுத்ததும் சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்து உங்கள் ஃபேஸ் மாஸ்கில் லைட்டாக தொட்டு எடுங்க. அது அந்த வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் எல்லாம் ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெல்லமாக தேய்ச்சி அந்த மாஸ்கை எடுங்க. அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கும். ஆயிலி ஃபேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இது வீக்லி 2 பண்ணிகிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஓப்பன் போஸ் ப்ராப்ளமே வராது. ஓப்பன் போஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. இது ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது அது எல்லாம் மறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்களும் எப்போதும் இளமையாக இருக்கலாம்.